ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 23ஆம் அத்தியாயம். அனிருத்தரின் வேண்டுகோளின் பேரில் சாந்தீபினி முனிவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாராம்சம் வர்ணிக்கப்படுதல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகத்தையும் பக்தி இயல்பையும் வலியுறுத்துவதன் மூலம் உலகத் துறவையும் இறைவனிடம் பக்தி செலுத்துவதையும் போதித்தல். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரனான அனிருத்தனின் மனதில் சில சந்தேகங்கள் ஏற்பட்டன. தேவர்களின் அரசனான தேவேந்திரன் தேவர்களின் ஆன்மீக குருவான பிரகஸ்பதியிடம் தனது சந்தேகங்களை கேட்பதைப் போலவே அவனும் சாந்தீபினி முனிவரிடம் சந்தேகங்களை கேட்டான். அனிருத்தன் கூறினான், இறைவா, முனிவரே, உலக இன்பங்களை துறந்து நித்திய ஆனந்தத்தின் வடிவத்தை அனுபவிக்கும் சாரத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள். அரசனே, அனிருத்தன் அவரிடம் இந்த கேள்வியை கேட்டபோது சாந்தீபினி முனிவர் புன்னகைத்து கொண்டே, முற்காலத்தில் பிருத்து மன்னன் கேட்டபோது சனத்குமாரர் மகிழ்ச்சியுடன் அறிவுரை வழங்கிய அதே விதத்தில் அவனுக்கு அறிவுரை வழங்கத் தொடங்கினார். சாந்தீபினி முனிவர் கூறினார், லோகேஸ்வரரே, நீயே மூலக்கடவுள். பகவான் ஸ்ரீ ஹரியின் தொப்புள் தாமரையிலிருந்து பிறந்தவன். எனவே சாரத்தை குறித்து நான் தமக்கு என்ன கூற முடியும்? அரசனே, இருப்பினும் நான் தங்கள் வார்த்தையை மதித்து அனைத்து ஏழை மக்களின் நலனுக்காகவும் சிலவற்றை கூறுவேன். நரேஸ்வரரே, நீங்கள் கேட்ட அனைத்தையும் என்னிடமிருந்து கேளுங்கள். சாரம் என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் திருவடிகளை பூஜிப்பதாகும். அவருடைய வழிபாட்டால் மட்டுமே துவாஜி துருவபாதத்தை அடைந்தார். பிரகலாதாழ்வார், அம்பரீஷ மன்னர், கயன் மற்றும் யது ஆகியோரும் அக்ஷய பாதத்தை அடைந்தனர். ராஜேந்திரனே, எனவே நீங்களும் உங்கள் முழு இதயத்துடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். ஏனெனில் இதுவே எல்லா வழிகளின் சாரம். நீங்கள் அனைவரும் இவ்வுலகில் மிகவும் பாக்கியசாலிகள். ஏனெனில் நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சத்தில் பிறந்தவர்கள். நீங்கள் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள். நீங்கள் பகவான் ஸ்ரீஹரிக்கு பிரியமானவர்கள் என்பதால் நீங்கள் அனைவரும் பிறவியிலிருந்து விடுபட வேண்டும். உங்களில் சில யாதவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்கள் மகனாக கருதுகிறார்கள். சிலர் அவரை சகோதரராக கருதுகின்றனர். மற்றவர்களோ அவரை தந்தையாகவும் நண்பராகவும் கருதுகின்றனர். இந்த உணர்வு வலுவாக நிலைத்திருக்கும் போது இதைவிட பெரிய கடமை அவர்களுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? அனிருத்தன் வினவினான், முனிவரே, முற்காலத்தில் இந்த பிரபஞ்சம் யாரிடமிருந்து வெளிப்பட்டதோ அதன் நித்திய படைப்பாளர் யார்? தயை கூர்ந்து இதை எனக்கு விரிவாக விவரியுங்கள். முனிவரே, ஒவ்வொரு யுகத்திலும் பிரபஞ்சத்தின் இறைவன் எந்தெந்த வடிவங்களில் தர்ம சடங்குகளை செய்கிறார் என்பதை எங்கள் அனைவருக்கும் கூறுங்கள். சாந்தீபினி முனிவர் கூறியதாவது, எதுகுல திலகம் அனிருத்தா, உலகம் படைக்கப்பட்டு அழிக்கப்படும் பகவான் பரபிரம்மம் ஆகிய மூவரும் ஒருவரே. அரசர்களிலேயே சிறந்தவர்கள். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த தட்சனும் மற்ற பிரஜாபதிகளும் அவர்களுக்கு தோன்றி பின்னர் அவர்களுக்குள் ஒன்றாகி விடுகின்றனர். ஆம், கற்றறிந்த ஒருவர் இந்த விஷயத்தால் ஒருபோதும் மயக்கப்படுவதில்லை. அரசே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரபிரம்மம். அவரிடமிருந்து இந்த முழு உலகமும் தோன்றியது. அவரே உலகின் வடிவம். மேலும் அவரில் இந்த உலகம் கரையும். அந்த பிரம்மமே பரம இருப்பிடம். அவர் உண்மைக்கும் பொய்மைக்கும் அப்பாற்பட்ட பரம இருப்பிடம். இவர் முழு உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகமும் அவரிடம் இருந்து வேறுபட்டதல்ல. அவரே மூல இயற்கை. அவரே வெளிப்பட்ட வடிவின் உலகம். அனைத்தும் அவரில் கரைகின்றன. அனைத்தும் அவரில் நிலை பெறுகின்றன. அவரிடமிருந்து இயற்கையும் மனிதனும் தோன்றினர். அவரிடமிருந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகம் தோன்றியது. மேலும் இந்த முழு புலப்படும் பிரபஞ்சத்திற்கும் காரணமான அந்த பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என் மீது பிரியப்படட்டும். ராஜேந்திரன் 4 யுகங்களிலும் அவரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவில் காக்கும் தொழிலை நடத்துகிறார். அகங்காரங்கள் ஒழிகின்றன, அதனை செவிமடுங்கள். சத்திய யுகத்தில் உயிர்களின் நலனுக்காக எப்போதும் தயாராக இருக்கும் அவர் பகவான் ஸ்ரீஹரி கபிலர் மற்றும் பிற வடிவங்களை எடுத்து சிறந்த ஞானத்தை வழங்குகிறார். திரேதா யுகத்தில் பகவான் சக்கரவர்த்தி திருமகனாராக தோன்றி
தீயவர்களை அடக்கி கொண்டு 3 உலகங்களையும் ஆள்கிறார். துவாபர யுகத்தில் வேதவியாசர் வடிவத்தை எடுத்து அவர் ஒரு வேதத்தை 4 வேதங்களாகவும் பின்னர் 100கணக்கான கிளைகளாகவும் பிரிக்கிறார். பின்னர் அதை மிகவும் விரிவுபடுத்துகிறார். இவ்வாறு வேதங்களை விரிவுபடுத்தி கலியுகத்தின் முடிவில் பகவான் ஸ்ரீஹரி மீண்டும் கல்கி வடிவத்தில் தோன்றி தீயவர்களை சரியான பாதையில் நிலைநிறுத்துகிறார். இவ்வாறு எல்லையற்ற ஆத்மாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பராமரித்து இறுதியில் அழிக்கிறார். இந்த படைப்பு மற்றும் பிற செயல்களை அவரை தவிர வேறு யாரும் செய்வதில்லை. அவர்களில் சச்சிதானந்த ஸ்வரூப ஸ்ரீஹரியும் ஒருவராவார். வணக்கம். யாரிடமிருந்து இந்த இயற்கையான மற்றும் மகத்தான உலகம் வேறுபட்டுள்ளதோ அவரே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவரே எல்லா உலகங்களுக்கும் மூல காரணமும் அனைத்திலும் இருக்கும். அவரே அழிவற்ற அந்த இறைவன் என் மீது திருப்தி அடையட்டும். ராஜேந்திரரே, எனவே குரங்குகளின் பேரனே, இதுவும் மன ரீதியானதுதான். உலகின் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் துறந்து நீயே தேவர்களில் சிறந்தவன், விடுதலை அளிப்பவன், அனைத்தையும் அளிப்பவன், துவாராபதி என்று அழைக்கப்படும் துவாரகாபதி நகரத்தின் கருநிலவை நான் வணங்குகிறேன். ஆகையால் அரசனே, ஹரிபௌத்திரனே, இவ்வுலகில் மன இன்ப துன்பங்கள் அனைத்தையும் துறந்து தேவர்களின் தலைவனும் முக்தியை அளிப்பவனும் துவாராவதியின் அரசனுமான துவாரகாபதியின் நாயகனும் அனைத்தையும் அளிப்பவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர பெருமானை வழிபடு. இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் கதையின் இந்த சாராம்சத்தை விவரித்து கேட்கும் பக்தனின் புக்தி தூய்மையடைகிறது. அவன் ஆன்மாவை குறித்து ஒருபோதும் மயக்கமடைவதில்லை. பகவானின் நினைவில் நிலைத்திருப்பதன் மூலம் அவன் அசைக்க முடியாத பக்தி எனும் தகுதியை பெறுகிறான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள வைராக்கிய தெளிவு என்ற தலைப்பு கொண்ட 23ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.